ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா 2026ல வெளிவந்தக்கூடிய ஒரு டேஞ்சரஸ் அனிமல்ஸ் அப்படிங்கிற ஒரு படத்த பத்தி தாங்க பார்க்க போறோம். படத்தோட ஒன் லைன் ஸ்டோரி பத்தி பார்த்தோம்னா ஒரு அழகான பொண்ணுங்கள பார்த்தீங்கன்னா குறி வச்சு ஒரு நடுக்கடல்ல பார்த்தீங்கன்னா அத கடத்திட்டு போயி சுறாக்களுக்கு பார்த்தீங்கன்னா இரையாக்கி அத வீடியோ எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான சைக்கோ கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மாட்டிக்கிறாங்க. அவங்க மாட்டுனவங்க பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து எப்படி தப்பிச்சு வராங்க அப்படிங்கிறதாங்க அந்த படத்தோட ஒரு ஒன் லைன் ஸ்டோரி. சரிங்களா? ஓகே. வாங்க படத்தோட கதைக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சரிங்களா? தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃபிரெண்ட்ஸ். ஓகே. படத்தோட ஸ்டார்ட்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான கப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கடலுக்குள்ள நான் போயிட்டு சுறாக்கள்லாம் பார்க்கணும். எப்படி பார்க்குறது? அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு ஆஃபீஸர்ட்ட கேட்பான். "ஏய் இங்கலாம் போ முடியாது. போனவங்க யாரும் மிஸ் ஆயிடுவாங்க." அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவனுமே பல தடவ சொல்லி பார்க்குறான். ஆனாலும் நம்மளோட ஹீரோயின் கிடையாது. ஆக்சுவலா அவங்க ஒரு கப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா, கேட்கற மாரியே தெரியல. ஓகே. அப்புறம் இன்னொருத்தன் பின்னாடி இருந்து தட்டுறான். "மேடம் நீங்கலாம் எதுவும் கவலைப்படாதீங்க. நான் உங்கள கூட்டு போய் சுறா காட்டுறேன்." அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, "அப்படியா? ஓகே. நான் வாங்க நம்ம போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு நடுக்கடல்ல கூட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு அந்த ஒரு சின்ன கூண்டு மாரி இருக்கும். கூண்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா, அவங்கள கீழ இறக்கி விட்டுறலாம். சேஃப்டி பர்ப்பஸோட போட்டீங்கன்னா இறக்கி விட்டுறலாம். இறக்கி விட்டா சுறாக்கள பார்த்தீங்கன்னா, பக்கத்துல பார்க்க வைக்கிறாங்க. ஐய்யயோ! அந்த கப்புல்ஸும் பார்த்தீங்கன்னா, பார்த்துட்டு அப்படியே மிரண்டு போயிடுறாங்க. இந்த மாரி ஒரு வாழ்நாள்ல நான் ஒரு சுறாவ பக்கத்துல பார்த்ததே இல்ல. இந்த மாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு குடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். உங்களுக்கு எவ்வளோ காசு வேணாலும் தரேன். அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. சொன்ன கையோட அவன் என்ன பண்றான் அப்படின்னா, கத்தி எடுத்து சதக்கு சதக்குன்னு அவன குத்தி கொன்னுடுறாங்க. அதுக்கப்புறம் என்னடா ஆகுதுன்னு சொல்லி பார்த்தா, இவன் தான் நம்ம படத்தோட சைக்கோ கில்லர். சரிங்களா? இவன பத்தி பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கதையே இருக்கு. நான் போக போக சொல்றேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணா நம்ம ஹீரோயின் இவங்க தான் நம்மளோட ஹீரோயினு. இவங்களும் பார்த்தீங்கன்னா, இந்த பையனும் பார்த்தீங்கன்னா, லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாலியா பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் இருக்காங்க. இருந்த பிறகு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நைட்டு பீச்சுக்கு போலான்ட்டு இருக்கேன். நீயும் வரியா? அப்படின்னு சொல்லி கேட்க, ஓ! அதெல்லாம் நானும் வரனே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும் சொல்ல, ஓகே கொஞ்சம் டைம் ஆகும். நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சர்ஃபிங் பண்றதுக்கு அந்த போர்டு எல்லாம் எடுத்துட்டு ஒரு ட்ரக்க தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க. கிளம்புன கையோட பார்த்தீங்கன்னா, அந்த ரோட்ல பார்த்தீங்கன்னா, பாதியிலேயே பெட்ரோல் காலி ஆயிடுது. காலியான கையோட பார்த்தீங்கன்னா, அங்கேயே ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அங்க தான் நம்ம என்ட்ரி குடுக்குறான் நம்மளோட சைக்கோ. சைக்கோ பார்த்தீங்கன்னா, "இந்தாங்க பெட்ரோல் வச்சுக்கங்க. இந்தாங்க சாப்பிட்டீங்களா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நல்ல விதமா தான் பேசிட்டு இருக்கான். இவன் இந்த அளவுக்கு நல்லவன் இல்லையே! அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்க, நம்ம ஆளு கார தூக்கிட்டு கிளம்பிறான். அப்ப பின்னாடியே திரும்பி நம்ம ஹீரோயின் மூஞ்சில மாஸ்க்க போட்டு, அங்கருந்து கடத்திட்டு ஓடிடுறாங்க ஜம்முன்னு. இது என்னடா வம்பா போயிடுச்சு! அப்படின்னு சொல்லி அவங்களும் யோசிக்க, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவனோட ஃபோனெல்லாம் ட்ராக் பண்ணிட்டு, எப்படியோ ஒண்ணு கண்டுபிடிச்சு வந்துர்றான் நம்ம ஹீரோவுமே. இங்க தான் லாஸ்ட்டா தொலைஞ்சிருக்கா. ஸோ நீங்க கண்டுபிடிச்சு குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் குடுக்குறா. போலீஸ்காரனும், "ஓ! நான் கண்டுபிடிக்கிறேன். அந்த பொண்ணு லாஸ்ட்டா யார் கூட இருந்துச்சு?" "என் கூட தான் இருந்துச்சு. நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. கிட்டத்தட்ட நாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 16 மணி நேரம் ஒட்டுக்கா தான் இருந்தோம்." அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா, உண்மைய ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கடத்தப்பட்டுட்டா. கடத்தப்பட்டவ பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு முழிச்சு பார்க்குறா. கண்ணு முழிச்சு பார்த்தா, அவ ஒரு நடு கடல்ல பார்த்தீங்கன்னா, கப்பலுக்குள்ள ஒரு சின்ன அறையில பார்த்தீங்கன்னா, கட்டி போட்டுருக்கிறத பார்த்தீங்கன்னா, அவ ஃபீல் பண்றா. ஐய்யய்யோ! பக்கத்துல யாரோ படுத்துருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா, லாஸ்ட் எபிசோட்ல 2 கப்புல்ஸா வந்தாங்க பார்த்தீங்களா? அதுல ஒருத்தன கொன்னு போட்டு, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ண மட்டும் இவன் கடத்திட்டு வந்துருவான். கடத்திட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஸ்ட் ரூம் போறதுக்கு கூட விடாம அங்கேயே பார்த்தீங்கன்னா, வச்சிருப்பான் அந்த பொண்ண. அந்த பொண்ண போட்டு இவன் ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருப்பான். அது வேற விஷயம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த கத்தி கித்திலாம் பார்த்தீங்கன்னா, ஏதோ எடுத்து அந்த செயின்லாம் கட் பண்ண முயற்சி பண்றாங்க. எது பண்ணியுமே பார்த்தீங்கன்னா, வேலைக்கு ஆவல. இப்படியே பார்த்தீங்கன்னா, நாட்கள் 1 நாள், 2 நாள் போகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளோட செயின் மாரி ஒண்ணு இருக்குங்க. அதில பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த முன்னாடி புடிச்சிட்டு வந்தான் பார்த்தீங்களா ஒரு பொண்ண, அந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, சுறாக்களுக்கு இரையாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் தன்னோட வீடியோ கேமராலாம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஆன் பண்ணி வச்சுட்டு கரெக்ட்டா ஆன் பண்ணி வச்சு அந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, தண்ணிக்குள்ள அப்படியே பொறுமையா இறக்குறாங்க. அந்த சுறாக்கள்லாம் அவன பார்த்தீங்கன்னா, கடுமையா வேட்டையாடிடுது. சாரி அந்த பொண்ண கடுமையா வேட்டையாடிருது. வேட்டையாடின கையோட பார்த்தீங்கன்னா, அத வீடியோவும் எடுத்து வச்சுக்கிறான். நம்ம ஹீரோ அந்த வில்லன் சைக்கோ வில்லன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணோட ஒரு சின்ன ஹேர மட்டும் பார்த்தீங்கன்னா, கட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்பதான் தெரிய வருது, இவன் எவ்வளோ பெரிய எத்தன பேத்த கொன்றுருக்கான் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, எப்படி ரிவீல் பண்றாங்க அப்படின்னா, அவன் பார்த்தீங்கன்னா, அந்த கொன்ன அந்த டேப் ரிகார்டர்ல வீடியோ எடுத்திருக்கான் பார்த்தீங்களா? அந்த டேப் ரெக்கார்டு பிளஸ் ஹேரையும் பார்த்தீங்கன்னா, ஆட் பண்ணிட்டு ஒரு லாக்கருக்குள்ள வைக்க போவான். அங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ஒரு ஏகப்பட்ட லாக்கர் இருக்குங்க. நம்ம சைக்கோக்கு பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு வழக்கம் அப்படின்னா, ஒரு பொண்ணு கிடைச்ச பிறகு தான் பார்த்தீங்கன்னா, இன்னொரு பொண்ணையே கொல்லுவான். சரிங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா வழக்கம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்கான் பார்த்தீங்களா, அவன் ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாரி போலீஸ் கம்ப்ளைண்ட் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா யார் கூட போனா, வந்தா அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சிசிடிவி கேமரால பார்த்தீங்கன்னா எடுத்துடுறான். அடுத்து பார்த்தீங்கன்னா, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, நம்ம சைக்கோக்கு ஒரு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதுதான் அவனோட பிக்கெஸ்ட் மிஸ்டேக்குமே பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு படத்தில பண்ணுவான். அப்படி என்னடா சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு பொண்ணு கிடைச்சா தான் பார்த்தீங்கன்னா வந்து, இன்னொரு பொண்ண பார்த்தீங்கன்னா சுறாக்களுக்கு இரையாக்குவான். அப்படி அவன் எப்படியாவது கரைக்கு போய் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ஒரு அடுத்த பொண்ண கொல்றதுக்காக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த பொண்ண பார்த்தீங்கன்னா கடத்துறதுக்காக போறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ எப்படியோ அப்படி இப்படி விசாரிச்சு, நம்மளோட ஒரு அந்த போட்ட பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். அதுக்குள்ள உள்ள போய் பார்த்தா நம்ம ஹீரோயின பார்த்தீங்கன்னா கட்டிப்புட்டு வச்சிருப்பான். ஐய்யய்யோ! எவன்மா உன்ன இப்படி பண்ணது அப்படின்னு சொல்லி அலறி போய் நம்ம ஹீரோ துடிக்க, பின்னாடியே வந்த நம்ம சைக்கோ பார்த்தீங்கன்னா, அவன் தலையிலேயே அடிச்சு போட்டு 2 பேத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து நடுக்கடலுக்குள்ள கூட்டு போயிடுறாங்க. கூட்டிட்டு போயிட்டு, "ஏன்டி இவனா உன்ன காப்பாத்த வருவான்னு நெனச்சிட்டு இருக்க? இவன இப்ப எப்படி சுறாவுக்கு இரையாக்குறேன் பார்றியா?" அப்படின்னு சொல்லி அவனும் சொல்ல, 2 பேரும் பார்த்தீங்கன்னா வந்து மாத்தி "இன்னைக்கு நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு ஜாலியா இருங்க. நான் உங்கள அடுத்த நாள் இரையாக்குறேன்." அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, "ஏய் நீ எப்படி இங்க வந்து மாட்டுன? ஏய் தகப்பா நீ எப்புட்றா இங்க வந்து மாட்டுன?" அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருக்காய்ங்க. பேசிக்கிட்டே இருந்த கையோட பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறதுன்னு மட்டும் தான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களும் முடிவு பண்ணிடுறாய்ங்க. இப்படியே விட்டே இருந்தா நம்ம கண்டிப்பா செத்துருவோம் குமாரு. எப்படியாவது என்ன காப்பாத்தி கூட்டு போயிட்றா அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி ஆனா நம்ம ஹீரோயின் இருக்கா பாருங்க. அவன அசிங்க அசிங்கமா திட்டுவா. எல்லாரும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட சைக்கோவ பார்த்து பயப்படுவாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நம்ம சைக்கோவலாம் பார்த்து பயப்படவே மாட்டாங்க. அவன அசிங்க அசிங்கமா திட்டிட்டே தான் இருப்பா எப்பயுமே. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சைக்கோகளுக்கே ஆச்சரியமா இருக்கும். நானும் இதுவரைக்கும் எத்தனையோ பேத்த கடத்திட்டு வந்திருக்கேன். ஆனா உன்ன மாரி ஒரு தைரியசாலியான பொண்ண நான் பார்த்ததே கிடையாது. அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு பாராட்டு மாலைய பொழிவான் நம்ம வில்லன். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்கான் பார்த்தீங்களா? அவன எப்படியாவது வந்து அந்த கப்பல்ல கட்டி பார்த்தீங்கன்னா, திரும்பியும் வந்து நடுக்கடலுக்குள்ள அனுப்புறான். சுறாக்களுக்கு இரையாக்க வந்து முயற்சி பண்றான். அதுல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து, நம்ம சுறாக்கள் பார்த்தீங்கன்னா, அவன பாதி பாதியா கொதறிடுது. அதுக்குள்ள இவங்க ஏதோ ஜித்து வேலைலாம் பண்ணி, அந்த செயினுக்கெல்லாம் அறுத்துவிட்டு எப்படியோ தப்பிச்சு வந்துடுறாய்ங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் எப்படியாவது ஓடிரணும்டா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி பார்த்தீங்கன்னா, போட்டையே சுத்திட்டு 2 பேரும் மாத்தி தப்பிக்க முயற்சி பண்றாங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, ஈஸியா மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விடிஞ்சா அவன் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹீரோயினிய பார்த்தீங்கன்னா, சுறாவுக்கு பலி குடுக்குறதா சொல்லி அவன் முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க. இதோட பார்த்தீங்கன்னா வந்து, என்ன நடக்குது அப்படின்னா வந்து ஹீரோயின் நம்மளோட அந்த ஒரு கட்டை விரல் இருக்கு பார்த்தீங்களா? ஏன்னா செயின் போட்டு தான் கட்டி வச்சிருக்கான். அந்த கட்டை விரல்ல பார்த்தீங்கன்னா வந்து எடுத்தா மட்டும் தான் கண்டிப்பா அந்த லாக்லேருந்து ரிலீஸ் ஆக முடியும். நம்ம ஹீரோயின் நம்ம கட்டை விரல அப்படியே கடிச்சு துப்பிட்டு, அங்கேருந்து தப்பிச்சு நம்ம வில்லன் இருக்கான் பார்த்தீங்களா? அவன மாத்தி மாத்தி போட்டு பார்த்தீங்கன்னா, டார்ச்சர் பண்ணி என்னென்னமோ பண்ணி அடிச்சு கிடிச்சு பார்ப்பான். இருந்தாலுமே அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவன ஈஸியா புடிச்சுட்டு வந்துருவான். புடிச்சு வந்த கையோட பார்த்தீங்கன்னா, "இருடி இவ்வளோ வாயா பேசுற உன்ன கடலுக்குள்ள இறக்குறேன்டி" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி பார்த்தீங்கன்னா, கேமராலாம் ஆன் பண்ணி வச்சுட்டு, நம்ம ஹீரோயினி பார்த்தீங்கன்னா, கடல்ல இறக்குறாங்க. கடல்ல இறக்குனா, அங்க ஒரு கூஸ் பம்ப்ஸான மொமெண்ட்டு. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஷார்க் பார்த்தீங்கன்னா வேட்டையாடும். ஆனா, அந்த பொண்ண மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து, அந்த ஷார்க் வந்து வேட்டையாடல. என்னடா அப்படி சொல்லி பார்த்தா, நம்ம கேமராமேன் பார்த்தீங்கன்னா, அந்த ஷார்க்கோட மூக்க பார்த்தீங்கன்னா, ஜூம் பண்ணி காட்டுறாங்க. அதில என்ன ஃப்ளாஷ்பேக்கு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இருந்தாலுமே இந்த பொண்ணால பார்த்தீங்கன்னா, அந்த ஷார்க் ஏதோ ஒரு பயனடைஞ்சிருக்க மாரி தான் காட்டுறாங்க. ஏதோ காப்பாத்தப்பட்டுருக்க மாரி தான் சொல்லி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு ஈட்டி மாரி ஒரு துப்பாக்கி இருக்கும். அத வச்சு நம்ம ஹீரோயின அட்டாக் பண்ணி, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, சைக்கோவ அட்டாக் பண்ணி மாத்தி மாத்தி பார்த்தீங்கன்னா, கதையே முடிச்சிடுறாய்ங்க. அவன கொன்னுட்டு கடைசியா பார்த்தீங்கன்னா வந்து குத்துயிரும் குலையுமா பார்த்தீங்கன்னா, கரைக்கு போவாய்ங்க. அந்த ஒரு ஹாப்பியஸ்ட்டான மொமெண்ட்ட பார்த்தீங்கன்னா, அவங்க உண்மையாவே என்ஜாய் பண்ணுவாய்ங்க. "எப்பா! இந்த வாழ்க்கை சாமி எப்படியாவது தப்பிச்சா போதும்டா" அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஜாலியா இருப்பாய்ங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃபிரெண்ட்ஸ்.